சிவா திருச்சிற்றம்பலம். 10வது லீலை ரக்தாசுரனை அழித்த லீலை. இமயமல சாரலில் ரக்தாசுரன் என்னும் ஒரு அசுரநாதன் இருந்தான். திருவாரூரில் நடந்த யாக சமயத்தில் தாகேசனுட உதவியால் சிறப்படைந்த ஒரு மானிட மன்னன் ஆயிரக்கணக்கான அரக்கரை மாய்த்து விட்டான் என்ற செய்தியை இமயமலை குகையில் கந்தர்வ மாதர்கள் பாடிய கீதத்தால் அவன் அறிந்து கடுஞ்சினத்துடன் ஆகாயத்தில் கிளம்பி கண்களில் தீப்பொறி பறக்கவும் உதடுகள் துடிக்கவும் பெரிய கர்ச்சனை செய்து நாளை காலையில் சூரியோதயம் ஆவதற்குள் அந்த சோழ நாட்டு மன்னனை மாய்த்து விடுவதோடு அவனுக்கு உதவியாக உள்ள பரமசிவனையும் முறியடித்து துரத்தி விடுகிறேன். ஒரே காலத்தில் மும்மூர்த்திகளையும் சேர்ந்து வந்தாலும் யுத்தத்தில் என் எதிரே நிற்க மாட்டார்கள். பரமசிவனுக்கு இருப்பிடமாகிய கைலாசமலையை என் தோல் வழியால் தூளாக்கி கடலில் கரைத்து விடுவேன். சக்கராயுதத்தை கையில் தரித்துள்ள திருமால் என்னுடன் போர் புரிந்து பலமுறை பயந்து ஓடிச் சென்று கடலுக்குள் ஒளிந்திருக்கிறார். பலமுறை இந்திரனை நான் சிறையில் அடைத்திருக்கிறேன். அக்னி முதலிய திக்குப்பாலர்கள் என்னிடம் பயந்து தம் நகரை அகன்று திக்காய் ஓடி ஒளிந்திருக்கின்றனர். இப்படி இருக்க ஈக்கு ஒப்பான மானிட அரசனை இப்போதே பிண்டமாக்கி ரிஷிகளையும் வேதிர்களையும் வேருடன் பிடுங்கி விடுகிறேன். எனது பராக்கிரமத்தால் சூரியன் முதலிய நவகிரகங்களை அசைவற்று ஒரே இடத்தில் தங்கியிருக்கும்படி செய்வேன். என் மாயா சக்தியால் மேடு பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் தரை கடலாகவும் கடல் தரையாகவும் தோற்றும்படி செய்வேன். ஒரே வேகத்தில் 1000 மலைகளை பிடுங்கி விடுவேன். யானை முதலிய கொடிய மிருகங்களை எனக்கு ஊர்குருவிகள் போன் தோன்றும். மாயையாலும் தோல் வலியாலும் என்னை ஜெயிப்பவர் உலகில் ஒருவரும் இல்லை. நானே அசுரபதியாக விளங்குகிறேன். எனது முழு வன்மையால் பூமியை இருபிளவாய் பிளந்து விடுவேன் என்று கடுஞ்சினத்தோடு சொல்லிக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து சென்றான். வாயு வேகமாக அவன் ஆகாயத்தில் செல்லுகையில் அவனது பயங்கரமான வடிவை கண்டு தேவர்களும் முனிவர்களும் அஞ்சினார்கள். விமானத்தினால் சஞ்சரிக்கும் தேவர்களும் சித்தர்களும் கந்தர்களும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவன் சிங்கநாதம் செய்து கொண்டு அதிவேகமாக திருவாரூரை அடைந்து கோபுரத்தின் மீது திடீரென்று குதித்தான். அவன் குதித்த வேகத்தால் கோபுரம் பொடி பொடியாயிற்று. அதை கண்ட ஜனங்கள் எல்லோரும், நாதா தியாகராஜா, நீரே சரணம். உம்மை அடைக்கலமாக கொண்டிருக்கும் எங்களை காப்பாற்றுவதோடு உமது தேவாலயத்தையும் நீரே ரட்சித்து கொள்ள வேண்டும். மலை போன்ற சரீரத்துடன் அட்டகாசம் செய்து கொண்ட இந்த கொடியாசுரன் நகரை எங்களையும் அழிக்க வந்திருக்கின்றான் போலும். ஆதலால் திரிபுர சம்ஹாரம் செய்த நீரே வசுரனை மாய்க்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். அப்போது தேவதேவனாகிய தியாகேசன் மல்யுத்தம் செய்து அவனை மாய்க்க எண்ணி ஒரு வீரபுருஷ வடிவத்துடன் அவன் முன் தோன்றி, யாரடா நீ இந்த கோபுரத்தின் மீது வந்து இதை பாழ்படுத்துகிறாய்? உன் தலையை இப்போது உடைத்து விடுகிறேன். என் வீரத்தை பார். உன் ஆயுள் இன்றோடு முடிந்துவிட்டதாக எண்ணிக்கொள் என்று சொல்லுகையில் அந்த ரக்தாசுரன் வீரபுருஷன் மேல் ஒரு பாய்ச்சலாக வாய்ந்து அவன் முதுகின் மேல் ஒரு கற்பாறையை போட்டான். அப்புருஷன் அதை எளிதில் தள்ளிவிட்டு அசுரன் மார்பில் ஓங்கி குத்தினார். அப்போது அசுரன் மிக்க கோபத்தோடு தன் கைகளால் அவ்வீரபுருஷனை இருக்க கட்டி பூமியில் வீழ்த்தினான். பூமியின் இரும் வீறு புருஷனும் வேகமாய் எழுந்து மற்றொரு கற்பாறையினால் அசுரன் தலையை உடைத்தார். பாறை வேகமாக அசுரன் தலை மீது விழுந்தவுடனே அவன் கண்கள் கலங்கின, மூக்கு நசுங்கிற்று, உதடு அருந்து இரத்தத்தை கக்கியது, நாக்கு நசுங்கிற்று. அசுரன் வாயிலிருந்து மூக்கிலிருந்து முதிர வெள்ளம் ஓடிற்று. அதனால் வெருண்ட அசுரன் தியாகேசனாகிய வீரபுருஷனை எடுத்துக்கொண்டு சற்று நேரம் வானத்தில் பறந்தான். அங்கிருந்து சுழற்றி வீரபுருஷனை பூமியில் அடித்தான். பரமேசனாகிய வீரபுருஷன் தன் முழு வன்மையால் காட்டாமல் சிறிது நேரம் வரையில் வேடிக்கையாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். பூமியில் சுழற்றி எறியப்பட்ட வீரபுருஷன் நடுவழியிலே ஆகாயத்தில் கிளம்பி அசுரனை கட்டி முறுக்கி அடித்து பூமியில் மோதினார். ஒருவரை ஒருவர் காலினால் உதித்து கொண்டனர். கூர்மையான பற்களினால் கடிந்தனர். கற்களினாலும் மரங்களினாலும் ஒருவரை ஒருவர் அடித்தனர். ஒருவரை ஒருவர் தூக்கிச் சென்றனர். சற்று நேரம் மேகத்தில் மறைந்து யுத்தம் செய்தனர். சற்று நேரம் பூமியில் இறங்கி மல்யுத்தம் செய்தனர். சிங்கநாதத்துடன் ஒருவரை ஒருவர் இழந்தனர். ஒருவர் சக்தியை கண்டு மற்றொருவர் வியப்புற்றனர். ஒருவர் வன்மையை மற்றவர் இழந்தனர்.
மத்த கஜங்கள் போல் ரக்தாசுரனுக்கு தியாகராஜனாகிய வீரபுருஷனுக்கும் பயங்கரமாக இவ்வித மல்யுத்தம் நடக்கையில் தேவர்கள் திடுக்கிட்டனர். முனிவர்களின் மனம் பிளந்து விட்டது. புண்ணியபுரத்து ஜனங்கள் யாவரும் அக்கொடிய யுத்தத்தை காணப்பெறாமல் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டனர். பூமி நடுங்கிற்று, கடல் நீர் கலங்கிற்று, உலகுக்கே முடிவு காலம் வந்தது போல் தோன்றிற்று. ஜீவராசிகள் எல்லாரும் நடுங்கின. தேவர்களும் தொண்டர்களும் தியாக பிரபுவே, காலகால உலகத்தை காப்பாற்ற வேணும், அளவற்ற உமது சக்தியினால் இவ்வசுரனை ஒழிக்கல் ஆகாதா என்று முறையிட்டன். பக்தர்கள் இவ்வாறு கதறுவதை அறிந்த தியாகராஜ தம் அற்புத சக்தியை வெளியிட்டார். அவ்வசுரனை ஓங்கி குத்தினார். ரக்தாசுரனுடைய மார்பு 2 பிளவாக பிளந்துவிட்டது. அதனால் வெளிக்கிளம்பி அசுரனுடைய உயிரை யமப்படர்கள் கொள்ளை கொண்டனர். அப்போது தேவர்களும் கந்தவர்களும் தியாகராஜாவின் மேல் கல்பக விருஷமாலர்களை சொரிந்தனர். துந்தும்பி வாத்தியங்களை முழங்கினர். எல்லா உலகங்களுக்கும் பகைவனாகிய அவ்வசுரன் மாண்டதால் நற்காரியங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்தன. இவ்வாறு அபயம் நேரிடும் சமயங்கள் தியாகேசர் பகைவரை மாய்த்து தொண்டருக்கு அருள் புரியும் அற்புதத்தை அறிந்த ஞானிகள் எல்லோரும் ஈசனை வணங்கி தம் விருப்பங்களை பெற்று உயர்ந்தார்கள். ஆரூரா தியாகேசர். திருச்சிற்றம்பலம். சிவா.